guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எச்ஏ ராபர்ட் வந்து சோராவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோரா வந்து மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் வந்து சோரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இச் பாய்சன் வந்து சோரா அப்படின்றாரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் சிம்டம்ஸ் ஓன் தர் எக்ஸிஸ்டன்ஸ் டு திஸ் கிரானிக் மயாசம் விச் இஸ் கால்ட் சோரா. அதாவது ரெக்கரிங்காக வர சிம்டம்ஸ் வந்து கிரானிக் மயாசனை வரதே வந்து சோரா தான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கின்னு தான் வந்து மெயின் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சோரா வந்து ஸ்கின்னு தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? The characteristics of skin in this condition வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். சோரி கண்டிஷன்ஸ் ஆல்வேஸ் இச் தான். ஓகேவா? அடுத்தது வந்து டிகிரி இன் விச் சோரா ஹாஸ் பின் பிரசன்ட் இன் த சிம்டம்ஸ். சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ் தான் வந்து சோரான்னு சொல்றாங்க. அதாவது இச் மயாசம் மட்டும் கிடையாது, இச்சிங் மட்டும் கிடையாது, அது கூட சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸும் தான் வந்து சோரா அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் மயாசம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து ரிமிஷனாக இருக்கும். ரிமிஷனா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. மோஸ்ட்லி வந்து லேட்டன் ஸ்டேட்லேயே இருக்கும். லேட்டன்னா சிம்டம்ஸ் இல்லாமலே இருக்கும். ஏதாவது என்விரான்மெண்டல் இல்ல ஆக்சிடென்ட்ஸ் எக்ஸ்போஷர் வந்து இருக்கும் போது நம்மளுக்கு மயாசம் வந்து வெளில சிம்டம்ஸா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எச்ஏ ராபர்ட் சொல்றாரு. சோரா ஆர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சாப்டர் 24 வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் ஆஃப் ஹனிமன் சோரா தியரியை வந்து கிரிட்டிசிசம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சோரா வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் த சோரா தியரியில வந்து ஓன் ஸ்டேட்மெண்ட் டுக்ஸ் இயர்ஸ் டு கிளாரிஃபை த சோரிக் மயாசம். இந்த சோரிக் மயாசம் கண்டுபிடிக்கிறதே வந்து நியர்லி 10 இயர்ஸ் மேல ஆச்சு. கிரானிக் டிசீஸ்ல வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஹனிமன். அதான் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனிமன் காலத்துல வந்து 50 ட்ரக்ஸ் தான் வந்து இருந்தது. என்னன்னா comprising 50 drugs published in Hahnemann's timeல 50 drug இருந்தது சோரிக் கண்டிஷன்ல. அந்த 50 drugs வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அகாரிகஸ்ல ஸ்டார்ட் ஆகி சிங்கம்ல முடியுது. இதான் 50 ட்ரக்ஸ். இப்போ இதுல வந்து 16 ட்ரக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு வெஜிடபிள் குரூப், 1 வந்து பிலாங்ஸ் டு அனிமல் குரூப் அண்ட் 33 வந்து கெமிக்கல் எலமெண்ட்ஸ்ல ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கும். அப்படிதான் வந்து 50 ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரூவிங்ல. இப்போ இதுல வந்து 3 ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா we find only 3 that appears in the range of chemical elements higher. அதாவது இந்த 3 எலமெண்ட்ஸ் பெரைட்டா பிளாட்டினம் ஆரம் மட்டும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கெமிக்கல் எலமெண்ட்ஸ் ஹையரா இருக்கு. அட்டாமிக் வெயிட் வந்து ஹையர் than the construction of the body. நம்ம பாடியில இருக்க எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட அட்டாமிக் வெயிட் வந்து அதிகமா இருக்கு. எதோடதுன்னா பெரைட்டா, கார்பன், பிளாட்டினம் அண்ட் ஆரம் மூணுத்தோடது அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. இந்த some essential failure of the system to assimilate the necessary constructive material, அதுதான் வந்து சோரிக் ட்ரெயின்ட்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்மள பாடியில வந்து நெசசரியான மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து மெட்டபலைஸ் ஆகலை அப்படின்னா வந்து சோரிக் வந்து டெவலப் ஆகுது. இந்த சோரிக் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் அதர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரால தான் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தியரி ஆஃப் சோரா as a deficiency of the proper elements. தியரி ஆஃப் சோரா என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பாடியில இருக்க எலமெண்ட்ஸ்ல டெஃபிஷியன்சி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு சோரா கண்டிஷனே டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் பிரீத்திங் ஹேபிட்ஸ் இருக்கு. அது எதுன்னு மெயினா பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஸ்ட்ரெயின்னால தான் இதை ரிப்பீட்டா திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதுதான் மெயின். அடுத்தது வந்து கிரேட்டஸ்ட் அசர்ட் ஆஃப் த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி தான். நம்ம பாடி வந்து எந்த ஒரு அன்நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்டு கண்டிஷனுக்குமே அடாப்ட் ஆயிருக்கும். அப்படி அடாப்ட் ஆகாம இருந்தாதான் நமக்கு சோரிக் வந்து டெவலப் ஆகுது. இப்போ மேஜரா பாடியில எலமெண்ட்ஸ் வந்து இப்போ மைக்ரோ கெமிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பாடியில எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ அந்த கால்குலேட் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கூட நம்ம கால்குலேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் இப்போ அர்சனிக் வந்து 6th டெசிமல் ப்ரொபோர்ஷன்ல தைராய்ட்ல அண்ட் பிரெயின்ல இருக்கு. 0.000019% வந்து லிவர்ல இருக்குன்னு சொல்லிட்டு மைன்யூட் அமௌண்ட்டும் வந்து பயோகெமிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது கூட வந்து comparatively easy to define the constructive purpose of many of these elements. அதே மாதிரி இந்த கால்சியமும் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கால்சியம் வந்து மெயினா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் மோட்டார் ஃபார் ஈவன் ஆபியஸ் மோட்டார் அண்ட் பிஸ்டல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பாடியில எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போன்ஸ்க்கு தான் கால்சியம் யூஸ் ஆகுது. மெக்னீஷியம் வந்து த்ரூ அவுட் பாடியில வந்து இருக்கு. மெயினா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ், கிளான்ஸ், அப்புறம் பிரெயின், மசில்ஸ் அண்ட் மஸ்குலர் ஆர்கன்ஸ் சச்சஸ் ஹார்ட்ல எல்லாம் வந்து மெக்னீஷியம் அதிகமா இருக்கு. இப்போ மேக்னீஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேக்னீஸ் வந்து மெயினா வந்து ஹியூமன் டிஷ்யூல வந்து அயன் கூட அக்கம்பனி ஆயிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்னீஸ் ஸ்டார்வேஷன்னால மேக்னீஸ் டிக்ரீஸ் ஆகனால அனிமல்ஸ்ல மேல்ஸ்ல வந்து ஸ்டெரிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேல்ல வந்து லாஸ் ஆஃப் மதர் லவ் கேர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீடிங் ஆர் கிராஸ் ஸ்டார்வேஷன் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் அஸ் சோரிக் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து ஓவர் ஃபீடிங்னால இல்லைன்னா கிராஸ் ஸ்டார்வேஷனால வந்து ஏதாவது எலமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஸ்டோரிக் ப்ராப்ளம் காஸ் பண்ணுது. அது கூட வந்து ஃபங்க்ஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால வந்து சோரிக் கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மயாசம் சோரிக் மயாசம் வந்து 2 ரீசனுக்காக வருது. ஒன்னு வந்து மினரல் லெவல் டெஃபிஷியன்சி ஆகனால ஃபங்க்ஷனல் டிஸ்டர்பன்ஸ் வித் மெனி சென்சேஷன் இருக்கனால சோரிக் மயாசம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ்வலி ஃபார்ம் இந்த கார்பன் எலமெண்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து இருக்கு இந்த கார்பன் வந்து மேஜரா ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா பர்ன்ட் அவுட் கண்டிஷன்ல தான் இது ஒன் வேர்ட்ல டிஃபைன் பண்றாங்க, பர்ன்ட் அவுட்னு சொல்லி. ஆன்டிசோரிக் ரெமடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் கார்பு, பெரைட்டா கார்பு, கல்கேரியா கார்பு, கார்போனிமாலிஸ் அப்புறம் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து இருக்கு. இப்போ இந்த கார்பன் வந்து மெயினா என்னன்னு சொல்றாங்கன்னா பர்ன்ட் அவுட் சொல்றாங்க. இப்போ பர்ன்ட் அவுட் எனர்ஜி அண்ட் இஸ் எண்ட் ரிசல்ட் ஆஃப் லேக் ஆஃப் பாடி ஹீட், மஸ்குலர் ஸ்ட்ரென்த் extend even into the mental sphere. இந்த கண்டிஷன்லாம் வந்து கார்பன் டெஃபிஷியன்சினால வருது. When it comes to excess and loss of animal fluid, emotional, mental and physical stressனால இந்த கார்பன் டெஃபிஷியன்சினால இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா கார்பன் ஃபேமிலியில வந்து மென்டல், மாரல் அண்ட் ஆல் பேரிங் பிசிக்கல் ஃபீல்ட்லயும் வந்து அதோட ஆக்ஷன் வந்து மெயினா இருக்கு. அடுத்தது வந்து கால்சியம் பத்தி. கால்சியம் வந்து எசென்ஷியல் ஃபார் போடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப கால்சியம் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்மால் அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை, ஆனா கான்ஸ்டன்டா நம்ம பாடிக்கு தேவைப்படும். கல்கேரியா குரூப் தான் வந்து மெயினா கால்சியம் ரிச் எலமெண்ட். இதோட கண்டிஷன் வந்து ஸ்க்ரோஃபலைஸ் கண்டிஷன்ல இருக்கும். இப்போ சில்ட்ரனுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி ஆகனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரிக்கெட்டி சில்ட்ரன், லார்ஜ் ஹெட் வித் ஓப்பன் ஃபாண்டனல்ஸ் இருக்கும். அது கூட ஹோஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் ஆல்ரெடி டிஸ்கிரைப் இன் திஸ் கண்டிஷன் ட்ரேஸ்ஃபுல் டு சோரா வந்து கண்டிஷன். ஓகேவா? இப்போ வந்து ஹியூமன் இன்ஃபென்ட்ஸ்க்கு வந்து ரிக்கெட்ஸ் டெவலப் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் கம்மி ஆகிறதுனால இப்போ வந்து இந்த கால்சியம் பாஸ்பரஸ் கூடயோ சன்லைட் அண்ட் விட்டமின் டி வந்து வேணும் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு. ஓகேவா? இப்போ எல்லா ஒரு சோரா வந்து டெவலப் ஆகிறதுக்கும் எமோஷனல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வந்துதான் மெயினான நம்மளுக்கு ரீசன். இந்த எமோஷனல் ஸ்ட்ரெயின் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த டெவலப்பிங் சோரிக் கண்டிஷன். ஓகேவா? இன்னபிலிட்டி ரிலாக்ஸ் ஃபார் த நேச்சுரல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டிமாண்டட் பை த நேச்சர் தான் வந்து சோரா. நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணவே முடியல. இந்த நேச்சருக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாம நம்மளுக்கு வந்து மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்குன்னா அப்போ சோரா வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு சிம்டம்ஸுமே வந்து டெலிகேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட், மைண்ட் அண்ட் பாடி, இது 3 வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து வேரியேஷன் இல்ல மேல் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கனால தான் நம்மளுக்கு சோரா வந்து டெவலப் ஆகுது. இதுதான் வந்து டெஃபிஷியன்சி ஆர் சோரிக் மயாசம். இது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.